அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நம்ம இன்றைய கிளாஸ்ல ஆரம்பிக்க போற டாபிக் உங்களுக்கு தெரியும், பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய 5வது யூனிட் கிராவிடேஷனல் ஃபீல்ட், ஈர்ப்பு புலம் அப்படிங்கிற பகுதி. ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா, புலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் 3 பகுதிகள் இருக்குது இல்லையா? ஒன்று கிராவிடேஷனல் ஃபீல்ட், அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் நிலைமின் புலம், அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த மாதிரி 3 ஃபீல்டுகள் தொடர்ச்சியா நீங்க படிக்கக்கூடியதா இருக்கும். யூனிட் 5, யூனிட் 6, 7 சொல்லி இந்த 3 ஃபீல்டுலையும் இருக்கிற இந்த 3 ஃபீல்டையும் எடுத்தீங்கன்னா, இந்த 3 ஃபீல்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு எஸ்ஏ கேள்வி வரக்கூடியதா இருக்கும். இந்த 3 ஃபீல்டுலையும் எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியும் இல்லை, ரைட்? இதுல கிராவிடேஷனல் ஃபீல்டை பொறுத்தவரையில ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுக்கு எம்சிக்யூ எடுத்தீங்களா இருந்தால் 2 அல்லது 3 எம்சிக்யூ வரலாம், 2-3 எம்சிக்யூ வரலாம். அதே போல எஸ்ஏ பொறுத்தவரையில எஸ்ஏ 1 வரலாம். இதுல ஒரு எஸ்ஏ கேள்வி இந்த வருஷம் கிராவிடேஷனல் ஃபீல்டில் தான் வருவதுன்னு வச்சுக்கொண்டால் அது முழுமையாக இந்த ஃபீல்டை உள்ளடக்கின ஒரு எஸ்ஏ கேள்வியா இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு எஸ்ஏ கேள்வி வருமா இருந்தால் அது எலக்ட்ரிக் ஃபீல்டோட சில நேரங்கள்ல மேக்னெட்டிக் ஃபீல்டையும் உள்வாங்கின ஒரு கேள்வியா இருக்கலாம், அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்ட் எஸ்ஏ கேள்வி அதுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேள்வி உள்வாங்கப்படலாம். அப்ப அந்த ரெண்டு ஃபீல்டும் மிக்ஸ் பண்ணின எஸ்ஏ கேள்விகளை உருவாக்க முடியும். ஆனால் கிராவிடேஷனல் ஃபீல்டுல ஒரு எஸ்ஏண்டா அது தனித்துவமா கிராவிடேஷனல் ஃபீல்டுக்குரிய எஸ்ஏ கேள்வியா மட்டும் இருக்கும். அப்ப ஒருவேளை இது ரொம்ப சிறிய ஒரு யூனிட்டா இருக்கிறதால, இது வந்துட்டு பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய மிகவும் சிறிய யூனிட்ல ஒன்று, மிகவும் சிறிய ஒரு அலகு. அப்ப இந்த அலகை நீங்க ஒழுங்கா படிச்சு வச்சு கொள்ளக்குள்ள நீங்க ஃபேஸ் பண்ண போற அந்த ஃபைனல் பேப்பர்ல வர எஸ்ஏ கேள்வி கிராவிடேஷனல் ஃபீல்டுக்குரிய எஸ்ஏ கேள்வியாகவும் இருந்தால், ரைட், அது முழுமையாக அந்த பகுதிக்குள்ள வெறுமனே அந்த சிறிய அலகுகளுக்குள்ள உள்ளடக்கப்பட்ட ஒரு எஸ்ஏ கேள்வி இருக்கிறதால ஈஸியா நீங்க அதை டார்கெட் பண்ணி கொள்ளலாம். ஈஸியா நீங்க அதற்கு ஃபுல் மார்க்ஸை நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஒரே ஒரு பிரச்சனை வரும், சில நேரங்கள்ல கொஞ்சம் கல்குலேஷன் கஷ்டமா இருக்கலாம். சில இடங்கள்ல உங்களுக்கு அந்த சுருக்கல்கள் கொஞ்சம் பெருசா வர வாய்ப்பு இருக்குது. வேறபடி இந்த பாடம் உண்மையிலே ஒரு இலகுவான பாடம், இலகுவா ஸ்கோர் பண்ணக்கூடிய பாடம். அடுத்தது 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையில, ரைட், இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டில இருந்து எஸ்ஏ கேள்வி வாரத்துக்கான சான்ஸ், சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் கூடவே இருக்குது, ரைட், கொஞ்சம் சந்தர்ப்பம் கூட இருக்குது. மேபி இறைவன் நாட்டம் ஒன்று இருக்குது இல்லையா? அப்ப கிராவிடேஷனல் ஃபீல்டில இருந்து ஒரு எஸ்ஏ கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. அப்ப கட்டாயம் நீங்க ஒழுங்கா இந்த பாடத்தை படிச்சு வச்சுக்கொள்ளணும், ரைட். ஃபைனல் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகணும். அந்த வகையில நாம இந்த பாடத்தை படிக்கக்குள்ள நான் படிப்பிக்க போற மெத்தட் சரியான வளமையான மெத்தட்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். அதை நான் இப்பயே சொல்லிக்கொள்றேன். அதாவது நான் வந்துட்டு என்ன செய்வேன்றால், உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குரிய நிறைய அடிப்படைகளை இந்த ஃபீல்டிலேயே உங்களுக்கு படிப்பிச்சிருவேன். எப்படி? இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டில் நான் ஏனைய 2 ஃபீல்டில் நிறைய விஷயங்களை இங்கேயே சொல்லி தந்துடுவேன். நிறைய அடிப்படைகள் உங்களுக்கு இந்த பகுதியிலேயே இந்த யூனிட்லேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. அப்ப அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க மற்ற 2 ஃபீல்டும் படிக்கக்கூட நமக்கு ஈஸியா இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம். சரியானே? அப்ப வளமையை விட, நான் வளமையா எல்லாரும் படிப்பிக்கிறத விட கொஞ்சம் டீப்பா பேசுவேன், ரைட். சில விடயங்களை வளமைக்கு மாற்றமான புது சில ஐடியா கேள்விகளையும் கொண்டு வருவேன். அதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை, ஏனைய 2 ஃபீல்டையும் இலகுபடுத்துறதுக்கான ஒரு வழியாக அது அமையும். அடுத்தது நாம நிறைய கேள்விகளை நம்மளோட டியூட்டை பேஸ் பண்ணி செய்யலாம். அதுக்காகத்தான் உங்களுக்கு டியூட்டை ஆல்ரெடி நாங்கள் அனுப்பி வச்சிட்டோம். சரியான? அப்ப இந்த பாடம் ஒரு சிறிய அழகுங்கிறதால கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் போகணும், அதே நேரத்தில் டீப்பாகவும் நாம விளங்க வேண்டியிருக்குது. அப்ப நிறைய கேள்விகளையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த டியூட் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அந்த கொஸ்டின் கலெக்ஷன்ல இருந்து தான் நம்ம நிறைய கேள்விகளை பயிற்சி வினாக்களாக இங்க ப்ராக்டிஸ் பண்ண போறோம். சரி, இந்த அடிப்படையில் அந்த பாடம் போகும். இதுல தொடர்ச்சியா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படியே கண்டினியூவா போய்கொண்டிருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் போய்கொண்டிருக்கக்குள்ள நான் ஒரு சின்ன ஒரு வளமைக்கு மாற்றமான ஒரு வேலையை ஒன்று செய்வேன். எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு 3ல் 2 பங்கு அல்லது 2ல் 1 பங்கு, அரைவாசி அல்லது 3ல் 2 பகுதி படிப்பிச்சு கொண்டிருக்கக்குள்ள
நம்ம எலக்ட்ரிசிட்டியையும் பரலலா என்ன செய்வோம்னு ஆரம்பிப்போம். எலக்ட்ரிசிட்டியையும் பரலலா என்ன செய்வோம்னு ஆரம்பிப்போம். அது காரணம் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் படிப்பிக்கக்குள்ள சொல்றேன். ரைட்? அப்ப பரலலா எலக்ட்ரிசிட்டியும் போகும். எனிவே இப்படி நம்ம போகக்குள்ள உங்களுக்கு தெரியும் அக்டோபர் 21 உங்களுக்குரிய ஃபைனல் எக்ஸாமை டேட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? அக்டோபர் 21 இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குரிய ஃபைனல் எக்ஸாம் இருக்குது. அப்ப அக்டோபர் 21 ஃபைனல் எக்ஸாம் இருக்குதுண்டா அதுக்கு முதல் ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முதல் மேக்சிமம் 7 மாதம் இருந்தால் 2 to 3 மந்த்ஸுக்கு முதல் நாம வந்துட்டு நம்ம சிலபஸ்ல கவர் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது. அப்ப அதுக்கேற்ற மாதிரியான அமைப்புல கொண்டு போவோம். ஏன்னா இதுவரைக்கும் படிச்ச பாடங்கள்ல இருந்து இதுக்கு பிறகு படிக்க போற பாடங்கள் சற்று வித்தியாசப்படும். கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு பிறகு வரைக்கக்கூடிய பாடங்களை பொறுத்தவரையில குறிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரண்டோட கனெக்ட் ஆகின பாடங்களா இருக்கும். ஸோ ஈஸியா நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய பாடம். நிறைய பேர் கஸ்டம்னு சொல்ற பாடம் அதுதான். ரைட்? கரண்டோட தொடர்புடைய பாடங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ், ஈவன் ரேடியேஷன்லேயும் ஒரு சின்ன பார்ட் வரும். ரைட்? அப்ப எல்லாமே வந்துட்டு கரண்டோட கனெக்ட் ஆகி இருக்கும். அப்ப இதுவரைக்கும் நீங்க படிச்ச பார்வையிலிருந்து படிச்ச பகுதியிலிருந்து இதுக்கு பிறகு படிக்க போற பகுதி கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கும். இந்த பகுதியில தான் நிறைய பேர் வந்துட்டு பிசிக்ஸ்ல வந்துட்டு டவுன் ஆகுறதும் அதே பகுதியில தான் நிறைய பேர் வந்துட்டு எழுந்து வாரதும் இருக்குது. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு பிறகு வார பகுதிகள் மூலமாக பிசிக்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதியா மாற்றிக்கொள்றதை நான் அவதானிச்சிருக்கிறேன். அவ்வளவு அழகான பாடங்கள் இது எல்லாமே. எலக்ட்ரிசிட்டி அறிக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ், மேக்னெட்டிக் எல்லாமே என்னதான் பெஸ்டான பாடங்கள் அப்படின்னே சொல்லலாம். அதை தெளிவாக புரிஞ்சு படிக்கக்கூடிய அமைப்புல 7 மாதம் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணி வருவீங்களா இருந்தால் நம்ம ஃபைனல் எக்ஸாமுக்கு 2 to 3 மந்த்ஸுக்கு கம்ப்ளீட் பண்றதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை இன்ஷா அல்லாஹ் உருவாகக்கூடிய ஒரு அமைப்புல ஃபைனல் எக்ஸாமை நாங்கள் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல நம்மளோட கிளாஸ் போகக்கூடியதா இருக்கும். ரைட்? அப்ப ஒழுங்கா இதுல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கிளாஸை வந்துட்டு ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணணும். அது எப்பயுமே நான் சொல்ற விடயம். 2வது விடயம், படிப்பிக்கிறத படிச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு வரணும். சும்மா வந்துட்டு இருக்கக்கூடாது. இப்ப எனக்கு ஆன்லைன்ல படிப்பிக்கக்குள்ள எனக்கு வந்துட்டு தெரியாது. நேரடி கிளாஸா இருந்தா கொஞ்சமாச்சும் விளங்கும். இப்ப ஆன்லைன்ல வந்துட்டு அப்படி என்ன செய்யாது, தெரியாது இல்லையா? அப்ப அப்படி இருக்கிறதால வந்துகிட்டு என்ன செய்ய போறோம்னா படிப்பிச்ச விஷயங்களை கட்டாயம் வந்துட்டு என்ன செய்யுங்க, அடுத்த கிளாஸுக்கு வரக்குள்ள படிச்சுட்டு வாங்க. அப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க்கை நீங்க செய்யும் பட்சத்துல தான் நீங்க வந்துட்டு சரியாவே முன்னேறலாம். ஸோ இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸா இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் 21 ஜஸ்ட் 7 to 8 மந்த்ஸ் தான் இருக்குது. அப்ப இந்த மந்த்துக்குள்ள நீங்க வந்துட்டு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கை பண்ணினா மட்டும்தான் உங்களோட அவுட்புட்டை நீங்க சரியாக்கலாம். அதை நீங்க மனதில் வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? யாரெல்லாம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அவங்க வந்துட்டு ஒரு நல்ல நிலைக்கு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துகிட்டு இந்த காலம் வரைக்கும் போன வருடம் பிப்ரவரி வரைக்கும் வந்துகிட்டு ரொம்ப வீக்கான நிலையில இருந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்திருக்கிறேன். பிப்ரவரி வரைக்கும் வீக்கா தான் இருந்தேன். ஆனா அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா ஒரு நல்ல ஒரு முயற்சியோடு இருந்துட்டு இருக்கும். பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணல. ரைட்? ஆனா பாத்தீங்களா இருந்தால் இந்த பிப்ரவரி டைம்ல இருந்து நான் தொடர்ச்சியா நேரடி கிளாஸ்ல நான் வீக்லி எக்ஸாம் வச்சு கொண்டே இருந்தேன். அப்ப நான் அவதானிச்ச விஷயம் என்னென்றால் வீக்கா இருந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படிப்படியா மெது அப்படியே முன்னேறி வந்ததை பார்த்து எந்த அளவுக்கு அவங்களோட முன்னேற்றம் இருந்தது என்றால் ஃபைனல் பேப்பர் அவங்களுக்கு வந்துட்டு எம்சிக்யூல ஃபார் எக்ஸாம்பிள் 44, 45 வரக்கூடிய அளவுக்கு அவங்க வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தாங்க. அப்ப சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்பயுமே ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நான் போன வருடம் நடத்தின ஆன்லைன் எக்ஸாம்ல வீக்லி வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கும். அதுக்குரிய ரிசல்ட்ஸை கூட நாங்கள் வந்துட்டு பப்ளிக்கா போட்டு கொண்டிருந்தோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்? அந்த ஆன்லைன் எக்ஸாம்ல வந்துட்டு தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணி அந்த எக்ஸாம்ல தொடர்ச்சியா சிட் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு ஆள் தான் வந்துட்டு பிசிக்ஸ்ல வந்துட்டு 50க்கு 50 எடுத்தாரு. எல்லாருமே தெரிஞ்சிருக்கீங்க, நான் குரூப்லயும் போட்டேன். நான் பிசிக்ஸ்ல வந்துட்டு 50 ஸ்கோர் வந்துட்டு 50க்கு 50. ஸோ யாரும் தொடர்ச்சியான ஒரு ப்ராக்டிஸ்ல இருக்கிறாங்களோ, நீங்க ரிசல்ட் சீட்ல வெளியிட்ட எக்ஸாம் பேப்பர்லையும் அவர மார்க்ஸ் வந்து டாப்லாம் இருக்கும். அப்ப யாரு தொடர்ச்சியா பிசிக்ஸ்ல வந்துட்டு நல்ல ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறாங்களோ, நல்லா ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு அப்படியான அவுட்புட்டுகள் வந்து சேரும். ஸோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணினால், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணினால் மட்டும்தான் அவுட்புட் உங்களுக்கு சரியா வந்து சேரக்கூடியதா இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அதை விட்டுட்டு நீங்க சும்மா வந்து வீடியோ பாக்குறது, கிளாஸை பாக்குறீங்க, ரைட்? இந்த கிளாஸை பாக்குறீங்க, சும்மா வந்து போறீங்களா, நீங்க என்ன செய்ய இயலாது, சரியான ஒரு அடைவுக்குள்ள போக இயலாது. ஸோ நல்லா ஒர்க் பண்ணுங்க. ஓகே, நம்ம பாடத்துக்குள்ள வருவோம். கவனிங்க, இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டை பத்தி பேசுவோமா இருந்தால் இது உண்மையிலே வந்துட்டு
இந்த உலகத்துல வந்துட்டு ரொம்பவும் என்ன கலந்துரையாடப்பட்ட ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஈர்ப்பு புலம் உலகத்துல மிக பெரிய அளவுல கலந்துரையாடப்பட்ட ஒரு விடயம்னு சொல்லலாம். ஏன்றால் இந்த ஈர்ப்பு புலத்தை பத்தி ஒரு தெளிவான ஒரு பார்வையை முதலாவது யாரு கொடுக்கிறாருன்னா நம்மள நியூட்டன் கொடுக்கிறாரு. நியூட்டன் தான் ஈர்ப்பு புலம், ஈர்ப்பு விசைகள் தொடர்பான கான்செப்டை அறிமுகப்படுத்துறாரு. அதோட தொடர்புடைய சமன்பாடுகளை அறிமுகப்படுத்துறாரு. ரைட். இந்த மாதிரி நியூட்டன் தன் சமன்பாடுகள், ஈர்ப்பு புலம் சம்பந்தமான சமன்பாடுகளை அறிமுகப்படுத்தி ரைட் பல 100 வருடங்களுக்கு பிறகுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வாராரு. ரைட். 1915ஆம் ஆண்டு ஐன்ஸ்டீன் ரைட் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அறிமுகப்படுத்துறாரு. அந்த தியரி நியூட்டன் ஈர்ப்பு புலத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக, அல்லது நியூட்டன் கொண்டு வந்த ஈர்ப்பு புலத்திற கொள்கையில சில கரெக்ஷனை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புல இருந்துச்சு. ரைட். சோ நாம எம்மட ஏலவல்ல படிக்க போறது நியூட்டன் கொண்டு வந்த தியரியத்தான், ஐன்ஸ்டீன் தியரியே இல்லை. சரியான? இப்ப நாம படிக்க போறது நியூட்டன் தியரி தான், பழைய தியரி தான். என்னதை படிக்க போறது இல்லை, ஐன்ஸ்டீன் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியை வந்துட்டு படிக்க போறது இல்லை. ரைட். ஏன்னா நியூட்டன் வந்துகிட்டு ஈர்ப்பு புலத்தை விசைன்னு சொன்னாரு. ஐன்ஸ்டீன் இல்ல, அது வந்துகிட்டு என்ன ஒரு கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது வந்துட்டு ஒரு 4th டைமென்ஷனோட சம்பந்தப்பட்டது, ஸ்பேஸ் டைமோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் சொல்லி ஐன்ஸ்டீன் வந்துட்டு அதை முன்மொழிஞ்சு அதோட சம்பந்தப்பட்ட ரீசர்ச்கள்லாம் நிறைய பேர் செய்திருந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஐன்ஸ்டீன் கோட்பாடு வந்துட்டு மிகப்பெரிய அளவில் என்ன செய்யப்படுது, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் சம்பந்தமான ரீசர்ச்களை வந்துட்டு பயன்படுத்தப்படுவது. இருந்தாலும் இந்த நியூட்டன் ஈர்ப்பு புலத்தை நாம ஏன் நம்மட ஏலவல்ல படிக்கிறோம்? ஐன்ஸ்டீன் தான் வந்துகிட்டு அதுல இருக்கிற சில குறைபாடுகளை நிவர்த்தி செஞ்சிட்டாரு தானே. அப்படி இருந்தாலும் நம்ம ஏன் நியூட்டன் தியரியை படிக்க போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். என்ன காரணம் அப்படின்னா, நியூட்டன் வந்துகிட்டு கொண்டு வந்த அந்த கோட்பாடுகள்ல சிலது குறைபாடுடையதாக இருந்தாலும் நியூட்டன் கொண்டு வந்த ஈக்குவேஷன் இதெல்லாமே இன்றைக்கு வரைக்கும் சரியானது. நியூட்டன் சில கோட்பாடுகள் தான் பிழையா இருந்தாலும் அவர் அறிமுகப்படுத்தின சில ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படிப்பட்டதுன்னா சரியானது. இன்னைக்கு வரைக்கும் நியூட்டன் சமன்பாடை பேஸ் பண்ணி தான் ஒரு சேட்டலைட் வந்துட்டு விண்ணுக்கு ஏவப்படுவது. நியூட்டன் கோட்பாடை என்ன அடிப்படையாக கொண்டுதான் ஈர்ப்பு என்ன ஒரு ராக்கெட்டோட இயக்கம் வந்துட்டு கொண்டு வரப்படுவது. அப்புறம் நியூட்டன் சில சமன்பாடுகள் இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்தப்படுவது. ஸோ அந்த அடிப்படையில நாம நியூட்டன் தியரிய கான்செப்ட் அடிப்படையாக கொண்டுதான் இந்த பாடத்தை படிக்கிறோம். முதலாவது சரியா? அப்ப நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நான் என்னத்தையும் சொல்றேன்டா, நீங்க படிக்கிற பகுதி நியூட்டன் பழைய காலத்துக்குரியது. ரைட். இது தொடர்பான நவீன தியரிகள் நிறைய என்ன செய்யப்பட்டுட்டு இப்ப வந்துட்டு 4th டைமென்ஷன் ஸ்பேஸ் டைம்னு சொல்லி என்ன நவீன காலம் இதுல டைம் டிஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கிறது சம்பந்தமா, டைம் டைலேஷன் சம்பந்தமான நிறைய தியரி எல்லாம் என்ன செஞ்சுட்டு இப்ப இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ரைட். அதை நீங்க முதலாவது புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க பிறகு என்ன செய்து கொள்ளுங்க, இது இந்த ஈர்ப்பு புலம் படித்ததுக்கு பிறகு நீங்க எடிஷனலா தேடி பாருங்க அந்த விஷயங்கள், ஸ்பேஸ் டைம் சம்பந்தமாக, ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி என்னங்கிறது சம்பந்தமாக எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், தேடி படிச்சு கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு அந்த நாலேஜ் ஒரு அடிப்படை உங்களுக்கு தேவைப்படும். இப்ப பாருங்க, ஈர்ப்பு புலம், ஈர்ப்பு புலம், ஈர்ப்பு புலம்னா என்ன, ஈர்ப்பு புலம் அப்படின்னா என்னங்கிற முதலாவது கேள்விக்கு வருவோம். நியூட்டன் என்ன சொல்றாரு என்றால், ஒரு திணிவு எடுத்தீங்கன்னா, நியூட்டன் சொன்னதை வச்சுதான் பேச போறோமா, ஒரு திணிவு எடுத்தீங்களா இருந்தால் ஒரு திணிவு இன்னும் ஒரு திணிவை கவரக்கூடியதா இருக்கும். ஒரு திணிவு இன்னும் ஒரு திணிவை கவரக்கூடியதா இருக்கும். இப்படி ஒரு திணிவுக்கு ஏனைய திணிவுகளால வழங்கப்படக்கூடிய விளையுளான ஈர்ப்பு விசைய கோடுகளாக வரைகிறதுதான் ஈர்ப்பு புலம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் இந்த இடத்துல ஒரு திணிவு கேபிட்டல் எம் திணிவு ஒன்று எடுக்கிறேன். இது யாருன்னா ஒரு கேபிட்டல் எம் திணிவுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நியூட்டன் சொன்ன விடயம் ஈர்ப்பு புலம்னா என்னங்கிறத அவர் எப்படி சொல்றாருன்னா, நீங்க இந்த இடத்துல ஒரு கேபிட்டல் எம் இருக்கக்குள்ள இந்த இடத்துல நான் ஒரு ஸ்மால் எம் திணிவை வைச்சால் இந்த கேபிட்டல் எம் திணிவு இந்த ஸ்மால் எம் திணிவை தன்னை நோக்கி கவரும் இல்லையா?
கேபிட்டல் எம் என்ன செய்யும்? இந்த ஸ்மால் எம் திணிவை தன்னை நோக்கி இப்படி கவரும். தானே? அதே இது ஒரு ஸ்மால் எம் திணிவை நீங்க இந்த இடத்துல வச்சீங்கன்னா இந்த கேபிட்டல் எம் இந்த ஸ்மால் எம் இப்படி கவரும். இதே இது நீங்க ஸ்மால் எம் இந்த இடத்துல வச்சா இந்த ஸ்மால் எம் தன்னை நோக்கி இப்படி கவர போகும். எனவே இந்த திணிவுக்கு வழங்கப்படுகின்ற விளையுள் ஈர்ப்பு கவர்ச்சி விசைய திசையாக கொண்டு வரையப்படுகின்ற கோடுகள் தான் ஈர்ப்பு புலக்கோடுகள்னு சொல்லுவோம். அதாவது கேபிட்டல் எம் ஈர்ப்பு புலக்கோடுகள் எடுத்தீங்கன்னா அது இப்படியான ஒரு அமைப்புல இருக்கும். ஒரு கேபிட்டல் எம் ஈர்ப்பு புலக்கோடுகளோட அமைப்படுத்தமா இருந்தால் இந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் வரும். அப்ப இந்த இடத்துல திணிவை நம்ம வைக்கக்குள்ள விசை இந்த திணிவுக்கு இப்படி தொழிற்படும். இந்த இடத்துல வைக்கக்குள்ள இந்த திணிவுக்கு விசை இப்படி தொழிற்படும். இந்த திணிவால இந்த திணிவுக்கு வழங்கப்படுற விசை இப்படி இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த இடத்துல ஒரு திணிவை வச்சா எப்படி விசை தொழிற்படும்? இந்த கேபிட்டல் எம் இந்த ஸ்மால் எம் எப்படி கவரும்? இப்படி கவரும். சோ மொத்தத்துல ரைட் ஒரு திணிவின் மீது விளையுளாக தொழிற்படுகின்ற ஈர்ப்பு கவர்ச்சி விசையின் திசையை கொண்டு வரையப்படுகின்ற கோடுகள், ஒரு கற்பனை கோடுகள் தான் ஈர்ப்பு புல கோடுகள். அந்த வகையில ஒரு புள்ளி திணிவு, ஒரு கேபிட்டல் எம் திணிவுங்கிற ஒரு புள்ளி திணிவுக்கு ஈர்ப்பு புல கோடுகளோட வடிவம் இப்படி வரும். சரி, இதுல அப்ப ஈர்ப்பு புலக்கோடுகள்ங்கிறது கற்பனையான ஒரு கோடுகள். சரியான இந்த ஈர்ப்பு புலக்கோடுகள் என்னத்தை குறிக்குது? ஒரு திணிவின் மீது தொழிற்படுகின்ற விளையுள் விசையின் திசையை குறிக்குது. சரியா? இப்ப கவனிங்க, இங்க நான் ஒரு சில கோடுகளை வச்சு ஈர்ப்பு புலத்தை கீறி காட்டுறேன். இதை விட்டு இன்னும் அதிகமான கோடுகளையும் இங்க கீறி காட்டலாம். நாம் என்ன செய்யலாம்? நிறைய கோடுகளாகவும் இதை காட்டலாம். இப்ப நாம இந்த சந்தர்ப்பத்துல ஒரு திணிவொண்ட இந்த இடத்துல வைக்கிறேன். ஒரு ஸ்மால் எம் திணிவை இந்த கேபிட்டல் எம் திணிவுக்கு பக்கத்துல இந்த இடத்துல வைக்கிறேன். ரைட்? சோ இவர் வழங்குற விசை, இந்த கேபிட்டல் எம் இந்த ஸ்மால் எம்முக்கு வழங்குற விசைய F1 என்றும், இந்த கேபிட்டல் எம்ல இருந்து நல்ல தூரத்துல அதே ஸ்மால் எம் திணிவை வைக்கிறது. இந்த டைம்ல இந்த ஸ்மால் எம்முக்கு இந்த கேபிட்டல் எம் திணிவு வழங்குற விசைய F2 எடுத்தால், இது F1 இது F2 எடுத்தால், இந்த F1ங்கிற விசை எப்படிப்பட்டதா இருக்கின்றால் இந்த F2ங்கிற விசையை விட பெரியதா இருக்கும். இந்த F1ங்கிற விசை எப்படி இருக்கும்? F2ங்கிற இந்த விசையை விட பெருசா இருக்கும். என்ன காரணம் என்றால் ஈர்ப்பு புலக்கோடுகள் நெருக்கமாக இருந்தால், ஈர்ப்பு புலக்கோடுகள் செறிவாக இருந்தால், நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஈர்ப்பு புலக்கோடு எப்படின்னா நெருக்கமா இருக்கு, செறிவா இருக்கு. இதோட கம்பேர் பண்ணக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா ஈர்ப்பு புலக்கோடு எப்படி இருக்குன்னா ஐதா இருக்குது. சோ ஈர்ப்பு புலக்கோடுகள் நெருக்கமாக இருந்தால் அந்த இடத்துல விசை பெருசா இருக்கு. ஈர்ப்பு புலக்கோடுகள் ஐதா இருந்தால் அந்த இடத்துல விசை சிறிசா இருக்கு. நெருக்கமா இருந்தா விசை பெருசி, ஐதா இருந்தா விசை சிறிசா இருக்கு. விளங்குதா? இப்ப கீழுக்கு எழுதி கொள்ளுங்க, ஈர்ப்பு புலம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட் ஒன்று எழுதி கொள்ளுங்க. ஓர் திணிவின் மீது தொழிற்படும் விளையுள் ஈர்ப்பு கவர்ச்சி விசையின், ஒரு திணிவின் மீது தொழிற்படும் விளையுள் ஈர்ப்பு கவர்ச்சி விசையின் விளையுள் ஈர்ப்பு கவர்ச்சி விசையின் திசையில் வரையப்படும்
கற்பனை கோடுகளே கற்பனை கோடுகளே ஈர்ப்பு புலம் ஆகும். கற்பனை கோடுகளே ஈர்ப்பு புலம் ஆகும். ரைட்? ஓகே. அடுத்த பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. ஒரு திணிவின் மீது தொழிற்படும் விளையுள் ஈர்ப்பு கவர்ச்சி விசையின் திசையில் வரையப்படும் கற்பனை கோடுகளே ஈர்ப்பு புலம். சோ ஈர்ப்பு புல கோடுனா என்ன? இதை நீங்க முதல் தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. சோ இது ஒரு இமேஜினேஷனான ஒரு லைன் தான். சரியான? இப்ப நம்ம ரெண்டாவது என்ன விஷயம் சொன்னோம், இந்த ஈர்ப்பு புலக்கோடு வந்துட்டு செறிவா இருந்தா அந்த இடத்துல அது சென்ஸ் பண்ணக்கூடிய, அது உணரக்கூடிய, சரியான, அதுல தொழிற்படக்கூடிய விசை வந்துட்டு பெருசாரிக்கும். ஸோ ஈர்ப்பு புலக்கோடுகளோட இன்டென்சிட்டி அல்லது டென்சிட்டி வந்துட்டு குறைவா இருந்தால் அந்த இடத்துல வந்துட்டு விசை வந்துட்டு குறைவா இருக்கும். ரைட்? அப்ப ரெண்டாவது பாயிண்ட், ஈர்ப்பு புலக்கோடுகள் செறிவாக உள்ள போது ஈர்ப்பு புலக்கோடுகள் செறிவாக ஈர்ப்பு புலக்கோடுகள் செறிவாக உள்ள போது ஹை இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். தொழிற்படும் விசை, ஒரு திணிவின் மீது தொழிற்படும் விசை ஈர்ப்பு புலக்கோடுகள் செறிவாக உள்ள போது ஒரு திணிவின் மீது தொழிற்படும் விசை ஐதாக உள்ள இடத்தில் தொழிற்படும் விசையிலும் சிறியதாகும், பெரியதாகும். ஐதாக உள்ள இடத்தில் தொழிற்படும் விசையிலும் பெரியதாகும். ஓகே, இப்ப கவனிங்க. இந்த ஈர்ப்பு புலக்கோடுகள் எடுத்தீங்கன்றால் இவரை இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த புலக்கோடுகள் ஒன்றோடு ஒன்று இன்டர்செக்ட் பண்ணாது. ஒரு கோடு இன்னும் ஒரு கோடை வந்துட்டு இடைவெட்டாது. இந்த கோடை என்ன செய்யாது, இப்படி வெட்டிக்கிட்டு போகாது. இது பொதுவா ஈர்ப்பு புலத்துக்கு மட்டும் இல்லை, மின்புலம், காந்த புலம் எல்லாத்துக்குமே பொருந்தும். அதே மாதிரி செறிவு பெருசா இருந்தா விசை பெருசா இருக்குன்னு சொல்றேன். இதுவும் ஈர்ப்பு புலத்துக்கு மட்டும் பொதுவான ஒன்று இல்லை, மின்புலம், காந்த புலத்துக்கும் உரியது. சரியான? இப்ப செறிவு கூட இருந்தா விசை கூடங்கிறது மின்புலம், காந்த புலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி என்ன சொல்றேன், இந்த கோடுகள் ஒன்றே ஒன்று என்ன செய்யாது, இடைவெட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க ஒரு திணிவால உண்டாக்கப்படுகின்ற ஈர்ப்பு புலக்கோடுகளை கீறி இருக்கிறேன். எப்படி இருக்கும்? அந்த திணிவை நோக்கி இருக்கும். அதுக்கு பதிலா இரண்டு திணிவுகள் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இரண்டு புள்ளி திணிவுகள். அது என்ன புள்ளி திணிவுண்டா? பெரும்பாலும் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இன்கேஸ் நீங்க வந்துக்கிட்டு புள்ளி திணிவு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வந்துட்டு பாயிண்ட் மாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த புள்ளி திணிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துக்கிட்டு நீங்க படிக்கல அப்படின்னா தெரிஞ்சு கொள்ளுங்க. புள்ளி திணிவுங்கிறது என்னென்றால், ஒரு பொருளோட சைஸ், அதனுடைய கனவளவை, அதனுடைய ஒளியுமை நாம புறக்கணிப்பமா இருந்தால் அதைத்தான் நாம பாயிண்ட் மாஸ், புள்ளி திணிவு அப்படின்னு சொல்லுவோம். விளங்குதா? ஒன்றோட சைஸை புறக்கணிக்கக்கூடியதா இருந்தா, இதுல சைஸை புறக்கணிக்கக்கூடியதா இருந்தா அதான் புள்ளி திணிவு.
சப்போஸ் நம்ம வந்துட்டு ரெண்டு புள்ளி திணிவுகளை இந்த மாதிரி வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த நேரத்துல இந்த ரெண்டு திணிவுகளால உண்டாக்கப்படுகின்ற விளையுள் ஈர்ப்பு புலக்கோடுகளை அவதானிப்பமா இருந்தால் அந்த ஈர்ப்பு புலக்கோடுகளோட அமைப்பு இப்படியான ஒரு வடிவத்தில் வரும். திணிவை நோக்கித்தான் ஈர்ப்பு புலக்கோடு இருக்கும். ஆனா ரெண்டு திணிவு சேர்ந்து உருவாக்குற விளையுளான ஈர்ப்பு புலக்கோடுகளோட வடிவம் இவ்வாறு அமையும். சரியா? எப்படி இரண்டு திணிவுகளுக்கான விளையுள் ஈர்ப்பு புலத்தோட அமைப்பு வந்துட்டு எப்படி வருமா? இந்த மாதிரியான ஒரு அமைப்புல வரும். தனியாக்கப்பட்ட ஒரு திணிவா இருந்தா ஈர்ப்பு புலம் இப்படி வரும். அப்ப நீங்க கீழுக்கு என்ன செய்ய போறீங்கன்னா இன்னும் ஒரு பாயிண்ட் எழுதி போட்டு இந்த படத்தை நோட் பண்ண போறீங்க. என்ன பாயிண்ட்? என்ன பாயிண்ட்? ஈர்ப்பு புலக்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டாது, இன்டர்செக்ட் பண்ணாது. ஈர்ப்பு புலக்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டாது. தேர் இஸ் நோ இன்டர்செக்ஷன். அதுக்குள்ள இந்த படத்தை நோட் பண்ணி கொள்ளுங்களா? புள்ளித்திணி ஈர்ப்பு புலக்கோடுகள் ஒன்றே இடைவெட்டாதுன்னு போட்டு இந்த படத்தை நோட் பண்ணுங்க. இங்க நான் தனியாக்கப்பட்ட ஒரு புள்ளித்திணிவு அப்படின்னு எழுதியிருக்கிறேன். தனியாக்கப்பட்டனா ஐசோலேட் பண்ணப்பட்டது. ஏனைய திணிவுகள்ல இருந்து தனியா ஒரு திணிவை எடுப்பமா இருந்தால் அந்த திணிவைத்தான் நாம என்னன்னு சொல்றோம், ஏனைய திணிவுகள் இல்லாம ஏனைய புலங்கள் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல தனியா ஒரு திணிவு இருக்குது. அதான் தனியாக்கப்பட்ட திணிவுன்னு சொல்றது. ஆங்கிலத்தில் ஐசோலேட் பண்ணப்பட்டன்னு சொல்லுவோம் இல்லையா? ஐசோலேட்டட். தனியாக்கப்பட்ட ஒரு புள்ளி திணிவு, அதுக்கு ஈர்ப்பு புலம். தனியாக்கப்பட்ட இரு புள்ளி திணிவுக்கு ஈர்ப்பு புலம். ரெண்டை நோட் பண்ணுங்க. அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஈர்ப்பு புலக்கோடுகளோட திசையில தான் திணிவின் மீதான விளையுள் விசரிக்க போகுது. இந்த வடிவம் ஏன் இப்படி வந்திக்குன்னு சில பேருக்கு ஒரு டவுட் வரும். இது ஓகே, ஏன் இதுட வடிவம் இந்த மாதிரி வந்திக்கு அப்படின்னு ஒரு டவுட் வரும். சரியா? அதுக்குரிய காரணத்தை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இதை நோட் பண்ணி கொள்ளுங்க, தெளிவா நோட் பண்ணி கொள்ளுங்க.
ரைட். கவனிங்க, இந்த தனியாக்கப்பட்ட இரு புள்ளி திணிவுன்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி வரைவு படம் வந்திக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் என்னென்றால், உதாரணத்துக்கு நீங்க இந்த இடத்துல ஒரு திணிவு ஒன்றை வைக்கிறீங்க, மேலதிகமா ஒரு திணிவை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த திணிவை இந்த ஸ்மால் எம் திணிவு இப்படி கவரும், இந்த ஸ்மால் எம் திணிவு இப்படி கவரும். விளங்குதா? சோ இந்த ரெண்டு திணிவுமே இந்த இடத்துல ஒரு திணிவு இருந்தா அவங்கள தங்களை நோக்கி நோக்கி இப்படி கவருவாங்க. இதுல இந்த திணிவு இவருக்கு பக்கத்துல இருக்கிறதால இவரு கொடுக்கிற விசை, கவர்ச்சி விசை பெருசாரிக்கும். நாம பூமிக்கு பக்கத்துல இருக்கிறாக்கள்னா, பூமிக்கு பக்கத்துல இருக்கிற பொருட்கள் எடுத்தீங்கன்னா பூமியோட விசை தான் பெருசாரிக்கும். சப்போஸ் நீங்க சந்திரனுக்கு பக்கத்துல போனீங்கன்னா சந்திரன் விசை தான் அங்க பெருசாரிக்கும். விளங்கான சொல்லணும். இது அதே நேரத்துல நீங்க சூரியனை நோக்கி போனீங்களா இருந்தா ஒரு கட்டத்துக்கு சரி, அவ்வளவுதான். அப்ப எந்த திணிவுக்கு பக்கத்துல இருக்கிறீங்களோ அவருக்கு பக்கத்துல இருக்க தொழிற்படுற விசை அவரால் வழங்கப்படுற விசை பெருசா இருக்கும். அப்ப இந்த திணிவு வழங்குற விசை பெருசா இருக்கும், இது வழங்குற விசை சின்னனா இருக்கும். அப்ப இந்த ரெண்டு விசைகளோட விளையுள், இந்த ரெண்டு விசைகளோட விளையுள் எப்படி இருக்கும் யோசிக்கணும். விசை இணைகரத்தை வச்சு யோசித்து பார்த்த மாதிரி இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வரும் வச்சுக்கோமே. அப்ப ஈர்ப்பு புலத்தின் அமைப்பு இந்த இடத்துல எப்படி வரும், இந்த இடத்துல இப்படி போய் இப்படி வரும், இப்படி வரும்னு காட்டுவோம். எனவே உங்களுக்கு தெளிவில்லாட்டி பிரச்சனை இல்லை, நம்ம பின்னுக்கு இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் இன்னும் தெளிவாக படிக்க முடியும். இந்த இடத்துல நான் சும்மா சொன்னேன், விலங்கல்லாட்டி பிரச்சனை இல்லை, என்ன செய்யலாம், இதுக்குரிய காரணங்கள் இதெல்லாமே பின்னுக்கு போக போக இந்த ஃபீல்ட் ஃபுல்லாவே நம்ம என்ன செய்யலாம் தெளிவா படிச்சு கொள்ள முடியும். அப்ப விளையுலா தொழிற்படுகின்ற விசையை வச்சு வரையப்பட்ட கோடுகள் தான், விளையுலா தொழிற்படுற விசைக்குரிய கோடுகள் தான் இந்த ஈர்ப்பு புல கோடுகள். ஓகே, கிளியர் தானே? ஈர்ப்பு புல கோடுகள்னா என்னன்னு கிளியரா எல்லாருக்கும்? ஒருவேளை உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்துட்டு ஒரு டவுட்டுக்குரிய வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று இருக்குது. ஸோ நீங்க படிப்பிக்கிற தியரிகள்ல சில நேரங்கள்ல உங்களோட நான் சட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்க கேட்கக்கூடிய டவுட்ஸுகளுக்கு நான் இந்த சட்ல வந்துட்டு ரிப்ளை பண்ணலாம். இன்கேஸ் வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணாம விட்டால் சில நேரங்களில் ரிப்ளை சட்டை வாசிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. சில நேரங்களில் நிறைய பேர் அந்த சட்டை நிறைய மெசேஜில் ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள அதை நான் மிஸ் பண்றதுக்கான சந்தர்ப்பம் கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் வந்து நான் ரிப்ளை பண்ணலைன்னா நீங்க என்ன செய்யுங்க, நம்மளோட வாட்ஸ்அப்புக்குரிய நம்ம டவுட்ஸுக்குரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்துக்கிட்டு நீங்க உங்களோட அந்த டவுட்டை வந்துட்டு குறிப்பிட்டு போடுங்க. சரி, அப்படி போடுவீங்களா இருந்தா இன்ஷால்லா நான் என்ன செய்வேன், அது 7 மாதம் வரைக்கும் தெளிவுபடுத்துவேன். டவுட்ஸுக்குரிய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெரியலண்டா தெரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய தடவை இதை எழுதிட்டேன் நம்மளோட தியரி கிளாஸுகளில். இதுதான் டவுட்ஸுக்குரிய வாட்ஸ்அப் நம்பர். சரியானே, போட்டு விடுங்க, நான் ஃப்ரீயான டைம்ல இன்ஷால்லா ரிப்ளை பண்ணிக்கொள்வேன். ஓகே, இப்போ எதுவும் பிரச்சனை இருந்தா சொல்லிக்கொள்ளுங்களா. ஈர்ப்பு புலம்டா என்ன, அதை முதல் நாம தெளிவா விளைவிக்கணும். ஈர்ப்பு புலம்டா என்னங்கிற ஒரு பார்வை சரியா இருக்கணும். இப்ப நாம அடுத்த டாபிக்குள்ள போகலாம். போடுங்க தலைப்பு, நியூட்டனின் ஈர்ப்பு விதி. நியூட்டனின் ஈர்ப்பு விதி. ரைட், பாருங்க, நியூட்டன் ஈர்ப்பு விதி தொடர்பா என்ன கருத்தை என்ன விடயத்தை முன் வச்சாரு. ரைட், நியூட்டன் சொன்னாரு, இரண்டு திணிவுகள் எடுத்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் M1 M2 இரண்டு புள்ளி திணிவுகளை எடுத்தீங்கன்னால்
இந்த இரண்டு திணிவுகளும் தங்களை நோக்கி ஒன்றை ஒன்று நோக்கி ஒரு விசையை கொடுக்கும். அதாவது இந்த M1 M2வை தன்னை நோக்கி இப்படி கவரும், இந்த M2 M1 தன்னை நோக்கி இப்படி கவரும். சொல்றது M1ங்கிற ஒரு திணிவு M2வை கவருமாம், M2ங்கிற திணிவு M1 கவருமாம். இப்படி இரு திணிவுகளுக்கு இடையில தொழிற்படக்கூடிய ஈர்ப்பு கவர்ச்சி விசை, இந்த மாதிரி திணிவுகளுக்கு இடையில தொழிற்படுற ஈர்ப்பு கவர்ச்சி விசை அந்த திணிவுகளோட பருமன்கள், அந்த திணிவுகளோட பெருக்கத்திற்கு நேர் விகித சமனாகவும் அந்த திணிவுகளுக்கு இடையிலான வேறாக்கத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு விகித சமனாகவும் இருக்கும் என்ற விடயத்தை நியூட்டன் தன்னுடைய ஈர்ப்பு விதியாக சொல்லி முடிக்கிறார். எப்படி? இரு திணிவுகளுக்கு இடையில தொழிற்படக்கூடிய ஈர்ப்பு கவர்ச்சி விசை அந்த திணிவுகளோட பெருக்கத்துக்கு நேர் விகித சமனா இருக்குமாம். அந்த திணிவுகளுக்கு இடைப்பட்ட வேறாக்கம், அதுக்கு இடைப்பட்ட கேப், டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் டூ பாயிண்ட் மாஸ், ரைட்? இந்த ரெண்டு திணிவுகளுக்கு இடையிலான வேறாக்கத்திட வர்க்கத்துக்கு எப்படிப்பட்டதா இருக்குமா? நேர்மாறு விகித சமனாக இருக்குங்கிற விடயம்தான் நியூட்டன்ட ஈர்ப்பு விதி, ரைட்? ஓகே, அப்ப நியூட்டன்ட ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது கீழே நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நம்ம இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸா பேசுவோமா. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இதை வச்சுதான் இந்த பாடமே நகரும். இந்த பாயிண்ட வச்சுத்தான், இந்த சமன்பாடை வச்சு, இந்த கன்செப்டை வச்சுதான் என்ன செய்ய போகுது, இந்த முழு பாடமே இயங்க போகுது. அப்ப எழுதி கொள்ளணும் தெளிவா. இரு திணிவுகளுக்கிடையே, பிரேக்கெட்ல புள்ளி திணிவுன்னு போடுங்களா, இரு திணிவுகளுக்கிடையே பிரேக்கெட்ல புள்ளி திணிவு தொழிற்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசையானது, இரு புள்ளி திணிவுகளுக்கிடையே தொழிற்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசையானது அத்திணிவுகளின் பெருக்கத்திற்கு, இரு திணிவுகளுக்கிடையே பிரேக்கெட்ல புள்ளி திணிவு போட்டுக்கொள்ளுங்க, இரு திணிவுகளுக்கிடையே தொழிற்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசையானது அத்திணிவுகளின் பெருக்கத்திற்கு நேர் விகித சமனாகவும் அவற்றிற்கிடையிலான வேறாக்கத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு விகித சமனாகவும் காணப்படும். அவற்றுக்கிடையிலான வேறாக்கத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு விகித சமனாகவும் காணப்படும். சரியா? ரைட். இப்ப கவனிங்க, நியூட்டன்ட ஈர்ப்பு விதி என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க கட்டாயம் நேர் விகித சமன் அப்படிங்கிற அடிப்படையில தான் சொல்லணும். நீங்க என்ன செய்யக்கூடாண்டா சமன்பாடாக சொல்லக்கூடாது. ஏண்டால் உண்மையிலேயே நியூட்டன் வந்துட்டு கண்டுபிடிச்சது இவ்வளவுதான். இத சமன்பாடா மாத்தினது ஹென்ரின்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சயின்டிஸ்ட். அதாவது இந்த நேர் விகித சமனை அவர் சமன்பாடா மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? ஒரு மாறிலியை அறிமுகப்படுத்தி, அதாவது F சமன் கேபிட்டல் G M1 M2வின் கீழ் R வர்க்கம். இந்த மாதிரி ஒரு சமன்பாடை வச்சுத்தான், சரியா, இந்த மாறிலி ஒன்றை சேர்த்துதான் நியூட்டன்ட ஈர்ப்பு விதிக்கான சமன்பாடு அறிமுகப்படுத்தப்படும். சோ இந்த கேபிட்டல் ஜிங்கிற மாறிலியை கண்டுபிடிச்சது நியூட்டன்ல இருந்து 100 வருஷத்துக்கு பிறகு வந்த ஹென்றி என்று சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். சரியான? அதனால நியூட்டன்ட ஈர்ப்பு விதியை சொல்லும் போது
நீங்க திணிவுட பெருக்கத்துக்கு நேர் விகித சமன், அதற்கு இடையிலான வேறாக்கத்திர வர்க்கத்துக்கு நேர் மாறு விகித சமன்ங்கிற விடயத்தை தான் குறிப்பிடணும். சமன்பாடாக நீங்க அதை குறிப்பிட இயலாது. ஏன்னா சமன்பாட்டுக்கு அவர் சொந்தக்காரன் இல்லை, ஃபுல்லா அவருக்கு அந்த கிரெடிட் வராது. அதுல இன்னும் ஒரு ஆளும் சேர்ந்து கொள்றாரு, அவர் தான் ஜியை கண்டுபிடிக்கிறாரு. ரைட். இந்த ஜிங்கிறது யாரு? அப்ப M1 M2 என்னன்னு தெரியும். என்ன? புள்ளி திணிவுகள். நீங்க புள்ளி திணிவுகளை பிரேக்கெட்ல போடுங்க. ஏன்னா உண்மையா அது வந்துட்டு புள்ளி திணிவுகளை வச்சுதான் நியூட்டன் சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட் அது. சப்போஸ் வந்துட்டு சில திணிவுகள் ஒரு கோலத்துக்கெல்லாம் இந்த திணிவு வந்துட்டு செட் ஆகுங்கிறதால நம்ம பிரேக்கெட்டையே புள்ளிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணா எல்லாம் புள்ளி திணிவு போட்டாலும் பிழை இல்லை. நீங்க திணிவுகள்னு போட்டாலும் பிரேக்கெட்ல புள்ளிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கொள்ளுங்க சேஃப்டிக்காக. அடுத்தது ஆர். ஆறுங்கிறது திணிவுகளுக்கு இடையிலான வேறாக்கம். திணிவுகளுக்கு இடையிலான வேறாக்கத்தை குறிக்குது. எஃப்ங்கிறது உங்களுக்கு தெரியும், திணிவுகளுக்கு இடையில துடிப்பது என்ன? ஈர்ப்பு கவர்ச்சி விசை. அடுத்தது ஜி. ஜிங்கிறது என்ன? அகில ஈர்ப்பு மாறிலி. இதெல்லாம் ஓகே நினைக்கிறேன். இது வந்துட்டு பாயிண்ட் மாஸ், இது செப்பரேஷன் பிட்வீன் மாஸ்ன்னு சொல்லி போடலாம். அடுத்தது அட்ராக்டிவ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். அகில ஈர்ப்பு மாறிலி, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அகில ஈர்ப்பு மாறிலி. சரியா? இப்ப நீங்க கீழுக்கு இந்த தொடர்பு எல்லாத்தையும் தெளிவா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த படத்தையும் இந்த தொடர்பையும் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப நம்ம விடயத்துக்கு வருவோம். இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு முக்கியமான ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கு. டவுட் ஒன்று வந்திருக்கணும். ஏன்னா பிசிக்ஸை வந்துகிட்டு நீங்க என்ன செய்யலாது, சும்மா வெறுமனே பாடமாக்குற மாதிரி படிச்சுட்டு போகலாது. நீங்க படிக்கிற ஒவ்வொரு தியரிக்கு பின்னுக்கு காரணம் அல்லது அந்த 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 தியரிக்கு பின்னுக்கு இருக்கிற விடயங்களை நீங்க மேக்சிமம் விளங்கிக் கொள்ள ட்ரை பண்ணணும் இல்லையா? இப்ப இரண்டு திணிவுகள், அந்த திணிவுகளுக்கு இடையில ஈர்ப்பு கவர்ச்சி விசரிக்கும், ஒன்றை ஒன்று கவரும் அப்படின்னு நியூட்டன் சொல்லிட்டு போயிட்டார். நாமளும் இருக்கிறோம், நாமளும் திணிவுதான். நம்மளோட கையில் இருக்கக்கூடிய பொருட்களும் திணிவுதான்.
அப்ப நியூட்டன் சொன்னது ஒரு திணிவு இன்னும் ஒரு திணிவை கவரும் அப்படின்றால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 2 மார்க்கரை வச்சிருக்கிறேன், ரைட்? இப்ப இந்த மார்க்கரை கவருதான், சரி இப்படிதான் வச்சு பார்ப்போமே. இந்த மார்க்கரை கவருதான் இல்லையே, there is no attraction. அப்ப இந்த 2 மார்க்கரும் ஒன்று கவர் இல்லை. ஆனா நியூட்டன் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, திணிவுகளுக்கு இடையில கவர்ச்சி விசை தொழிற்படும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்ப அவர் சொன்னது பிழையா? எப்படி அது? ஏன்னா அவர் வந்துட்டு இப்படி சொல்லல, பெரிய திணிவு ஒரு திணிவு இன்னொரு திணிவு கவர்ன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நாம எல்லாம் சின்ன திணிவு பூமிதான் பெரிய திணிவுன்னு யோசிக்கலாம். சும்மாதானே சொல்லிட்டு போனாரு, ஒரு திணிவு இன்னும் ஒரு திணிவை கவரும். அப்ப கவர் இல்லையே, இந்த மார்க்கரை கவர் இல்லை. நியூட்டன் தியரி படி இப்படி கவர்ந்திருக்கேன். நான் இந்த ஒயிட் போர்ட், இது ஒரு திணிவும் நானும் திணிவுண்டா என்ன இருக்கேன், நான் இப்படி ஒயிட் போர்ட் ஒட்டிட்டு இருந்திருக்கேன், கவர்ந்திருக்கேன், ரைட்? எல்லாருமே ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருப்போம். ஒரு கிரௌடு இருந்தா ஒரு கிரௌடே வந்துட்டு அந்த எந்திரன் படத்துல வருவாங்க, ரைட்? அப்படியே மொத்தமா அப்படியே கவர் ஆயிடும். அப்படி இல்லை. அப்ப திணிவுகள் ஒன்றே ஒன்று கவரும் அப்படின்றால், ரைட், இங்க கவர் இல்லையே. இந்த மார்க்கர் கவர், நீங்க வேற எங்கேயும் உதாரணத்துக்கு போக சொல்லி இந்த மார்க்கரை கவருதான்னு பார்த்தா கவருதே இல்லை. அப்ப எப்படி அது என்ன தவறு சொன்னாரு, நாம் என்னத்தை விளங்கிக் கொள்றோம்? கவனிங்க, நியூட்டன் சொன்ன இந்த சமன்பாட்டுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய இந்த அகில ஈர்ப்பு மாறிலி தான் இந்த வேறுபாட்டுக்கு காரணம். அதாவது இந்த அகில ஈர்ப்பு மாறிலி எடுத்தீங்கன்னால் இதனுடைய பருமன் எவ்வளவுன்னு தெரியுமா? அகில ஈர்ப்பு மாறிலிட பருமன் 6.67 தர 10⁻11. மிக 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 ஒரு சிறிய பருமன். இந்த 2 மார்க்கருக்கு இடையில விசை தொழிற்படுவது. நியூட்டன் கான்செப்டின் படி இந்த 2 மார்க்கருக்கு இடையில விசை இருக்குது. ஆனால் அந்த விசை எப்படிப்பட்டது என்றால் ரொம்பவும் சிறிய ஒரு விசை. அதனால இந்த விசையால இந்த 2 மார்க்கரும் ஒன்றே ஒன்று நோக்கி நகர இயலாது. சொல்லுங்க, ஒன்றே ஒன்று நோக்கி செய்யலாது. இந்த 2 மார்க்கரும் நகர முடியாது. ஏன்னா இந்த மார்க்கர் நகர முற்பட்டா இந்த உராய்வு அதை தடுக்கும். இந்த மார்க்கர் நகருமா இருந்தா வழித்தடை அதை தடுக்கும். வழித்தடைய, உராய்வை, இது எல்லாத்தையும் ஏர் ரெசிஸ்டன்ஸ், ஃப்ரிக்ஷன், இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணினாத்தான் இது 2 அட்ராக்ட் ஆகும். எனவே ஜீட பருமன் மிகச் சிறியதாக இருக்கிறதால நீங்க என்ன செய்ய இயலாண்டா, இந்த ஈர்ப்பு கவர்ச்சி விசைய இலகுவாக இந்த மார்க்கருக்கு இடையில அவதானிக்க இயலாது. அதனாலதான் நியூட்டனால அகில ஈர்ப்பு மாறிலிட பருமனை கண்டுபிடிக்கவே முடியல. அவர் நேர் விகித சமன் என்று சொல்லிட்டு செத்துட்டார். அவர்ல இருந்து 100 வருஷத்துக்கு வரைக்கும் அதை யாருமே கண்டுபிடிக்கல. அதுக்கு பிறகு வந்து அந்த ஹென்ரிங்கிற அந்த சயின்டிஸ்ட் என்ன செய்யறாருன்னா, டொரிஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு விச்சுருள் செட்டப் ஒன்றை கொண்டு வந்து, ஒரு விச்சுருள் மாதிரியான ஒரு செட்டப்பை கொண்டு வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த ஃபோர்ஸ் வெலுவை வச்சு ஜியை கண்டுபிடிக்கிறார். ஏன்னா அது அவ்வளவு சிறிய பருமன். இப்ப கவனிங்க, இப்ப இந்த ஜீட பருமன் மிக 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 சிறியது என்று சொன்னேன். அதனால யோசித்து பாருங்க, இந்த ஜி மிக சிறியதாக இருக்கக்குள்ள, மிக மிக சிறியதா இருக்கக்குள்ள இந்த விசையும் மிக 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 சிறியதா இருக்கும். நாம வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணலாம், புறக்கணிக்கிற அளவுக்கு மிகச்சிறியதா இருக்கும். இந்த விசை வந்துட்டு கணிசமானதாக இருக்கணும்னால், புறக்கணிக்க முடியாத மாதிரி இருக்கணும்னால் என்ன இருக்கணும், என்ன நடக்கணும்? அதாவது ஜி சிறிசா அடிக்கிறதால நான் என்ன சொல்றேன்னா, விசை சின்னதா தான் இருக்கும்டாங்கிறது. இந்த விசை பெருசாக வரணும்னா என்ன இருக்கணும், என்ன நடக்கணும், எப்படி இருக்கணும் சொல்லுங்க. எஸ், என்ன? இந்த M1 M2ங்கிற திணிவு இருக்குதாங்க. இந்த திணிவுகள் ஏதாச்சும் பெரிசா இருந்தா என்ன நடக்கும்? இவர் சின்னதா இருக்கக்குள்ள இவர் பெரிசா இருந்தா ஓட்டோவா விசை என்ன செய்யும், புறக்கணிக்க முடியாத அளவுக்கு பெருசா வந்துடும். அதனாலதான் இந்த மார்க்கர் கவர் அல்ல. ஏண்டால் இது ரெண்டுமே சின்ன சின்ன திணிவுகள். அப்ப இந்த ஜிய வந்துகிட்டு இந்த ஜீர பருமன் பெரிசா மிக சிறிசா இருக்கிறதால விசை சின்னதா இருந்துச்சு. ஆனா இந்த மார்க்கர் தானே கவர் அல்ல. ஆனா இந்த மார்க்கரை
பூமி கவருது. ஏண்டால் எல்லாம் பாத்தீங்களா இருந்தால் இந்த பூமியில திணிவு மிக 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 போட்ட போடுவையில மாக்கிற குச்ச காணல. ஓகே. ஓ ரைட். சரி, அப்ப இந்த பூமியில திணிவு மிக 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 பெரியதா இருக்கிறதால இந்த விசை என்ன செய்யும், புறக்கணிக்க முடியாத அளவுக்கு பெருசா வரும். ஆக இந்த நியூட்டன் இந்த ஈர்ப்பு விதிக்கான சமன்பாடு எங்க மிகச்சரியா பொருந்தும்னால் பெரிய திணிவு அங்க இருக்கக்குள்ள, பூமி இருக்கக்குள்ள, சந்திரன் இருக்கக்குள்ள, சூரியன், இந்த மாதிரியான பெரிய திணிவுகளுக்கு தான் இந்த விசை வந்துட்டு சரியா பொருந்தக்கூடியதாக இருக்கும். சின்ன திணிவுகளுக்கு இந்த விசை வந்துட்டு என்ன செய்யாது, பெரிய ஒரு பருமனாக இருக்காது. விளங்குதா? ரைட். அடுத்த விடயம், அப்ப அகில ஈர்ப்பு மாறிலி எப்படிப்பட்ட ஒரு பருமன், சிறிய பருமன். இதுல 6.67 சில நேரங்கள்ல நம்ம இதை கல்குலேஷனுக்காக நாம எப்படி எழுதுவோம்னா 20/3 எழுதுவோம். 20/3 தர 10⁻11 எழுதுவோம். சுருக்கிறதுக்கு சில இடங்கள்ல ஈஸியா அடிக்கும். 20/3 என்ன, 6+6 போகும். ரைட். அப்ப இப்படியும் எழுதுவாங்க. அடுத்தது இந்த அகில ஈர்ப்பு மாறிலிட அலகு என்ன வரும்? அலகு விசைட அலகு நியூட்டன், தூரத்திர அலகு மீட்டர், அப்ப மீட்டர் வர்க்கம். கிலோகிராம் கிலோகிராம், அப்ப கிலோகிராம் வர்க்கம். அப்ப மீட்டர் வர்க்கம் இங்கால வந்தால் நியூட்டன் மீட்டர் வர்க்கம், கிலோகிராம் வர்க்கம் அங்கால போகுது. சோ கிலோகிராம் -2. விளங்குதா? அதே மாதிரி அதுல பரிமாணத்தையும் நீங்க கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். பரிமாணம் எப்படி வரும்? அகில ஈர்ப்பு மாறிலிட பரிமாணத்தை எடுத்தீங்கன்னா நியூட்டன், நியூட்டன்ங்கிறது mLT-2, மீட்டர் எல் வர்க்கம், கிலோகிராம் m-2. ஆகவே பரிமாணத்தை எடுத்த மாதிரி இருந்தால் எல் கணம் m-1, எல் கணம் T-2 வருமாக்கும் இல்லையா? விளங்குதா? எப்படி நீங்க பரிமாணத்தையும் கண்டுபிடிக்க தெரியும். எல்லாருக்கும் தெரிந்தானே இந்த விஷயம். ஓகே ரைட். இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா? நோட் பண்ணிட்டு நம்ம அந்த பாயிண்ட் எழுதுவோம். இப்ப சொன்ன விஷயத்தை ஒரு பாயிண்ட் எழுதி கொள்வோம். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி கொள்ளுங்க. நோட் பண்ணி ஓகே. இப்ப எழுதி கொள்ளுங்க கீழுக்கு. அகில ஈர்ப்பு மாறிலி, இதுக்கு ஒரு பாயிண்ட். அகில ஈர்ப்பு மாறிலி மிகச்சிறிய பருமனாக இருப்பதால், அகில ஈர்ப்பு மாறிலி மிகச்சிறிய பருமனாக இருப்பதால் இரு சிறு திணிவுகளுக்கிடையிலான ஈர்ப்பு கவர்ச்சி விசை, இரு சிறு திணிவுகளுக்கிடையிலான ஈர்ப்பு கவர்ச்சி விசை புறக்கணிக்க கூடியதாக காணப்படும். இரு சிறு திணிவுகளுக்கிடையிலான கவர்ச்சி விசை
புறக்கணிக்க கூடியதாக காணப்படும். ரைட்? எனினும் திணிவுகள் பெரிதாக உள்ள போது எனினும் எனினும் திணிவுகள் பெரிதாக உள்ள போது திணிவுகள் பெரிதாக உள்ள போது விசை கணிசமானதாக மாறும். விசை கணிசமானதாக, நெக்லெக்ட் பண்ண முடியாதது, சரியான கணிசமானதாக மாறும். திணிவுகள் பெரிதாக உள்ள போது விசை கணிசமானதாக மாறும். ரைட்? ஓகே, இப்ப நீங்க இந்த இடத்துல அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த M1 M2ங்கிற இந்த ரெண்டு திணிவு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கவனிங்க. என்ன M1 M2ங்கிற இந்த இரண்டு திணிவு எடுத்தீங்கன்னா M1 M2வை கவரக்குள்ள M2 M1 இப்படி கவருது இல்லையா? சோ சமனும் எதிருமான விசைகள் இங்க தொழிற்படுவது, அப்படித்தானே? சமனும் எதிருமான விசைகள் இங்க தொழிற்படுவது. ஆக நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இரண்டு திணிவுகளுக்கு இடையில தொழிற்படுற கவர்ச்சி விசை நியூட்டன் மூன்றாம் விதி இருக்குதானே, மெக்கானிக்ஸ்ல படிக்கிற தேர்ட் லோ, நியூட்டன்ஸ் தேர்ட் லோவை வந்துகிட்டு என்ன செய்யும்னா திருப்திப்படுத்தக்கூடியதாக, ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக இருக்கு. அதாவது M1ஆல M2க்கு வழங்கப்படுற விசையும் M2வால M1க்கு வழங்கப்படுற விசையும் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும், சமனும் எதிருமாக இருக்கும். ரைட்? இப்ப நாம கேள்விக்குள்ள வரலாம். உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட டியூட்ல முதலாவது கேள்வி எடுங்க. டியூட்ல முதலாவது கேள்வி. நீங்க அப்ப வேகமா இந்த கேள்வி செய்யக்குள்ள பிள்ளைகள் கட்டாயம் உங்களோட கொப்பில நீங்க இந்த கேள்வி நம்பரை போட்டு செய்யுங்களா, அப்பதான் நீங்க இந்த சரியான அமைப்புல படிச்சு கொண்டு வரக்குள்ள கேள்வி செய்யக்கூடியதா இருக்கும். டியூட்ல நெருக்கி நெருக்கி கேள்வியில செஞ்சுட்டாதீங்க. கொஸ்டின் நம்பரை உங்களோட நோட்ஸ் கோப்பில வந்துட்டு எழுதி கேள்வியை செய்யுங்க.
ஓகே, இன்னொரு விஷயம் பாருங்க. என்ன கேள்வி? 300 கிலோகிராம் 400 கிலோகிராம் திணிவுகள் 20 சென்டிமீட்டர் வேறு ஆக்கத்தில் வைக்கப்பட்டிருக்குது. நாம் இதை புள்ளி திணிவு மாதிரி கருதுவோம். 300 கிலோகிராம் 400 கிலோகிராம் திணிவுகள் 20 சென்டிமீட்டர் இடைத்தூரத்தில் ஒரு கிடைத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ளன. புவியை தவிர வேறு புலங்களின் தாக்கம் இப்பிரதேசத்தில் இல்லை. மேற்பரப்பில் உராய்வு குணகம் 0.01. ரைட். ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன? 0.01. முதலாவது கேள்வி, திணிவுகளுக்கிடையே தொழிற்படும் ஈர்ப்பு விசை யாது? திணிவுகளுக்கிடையே தொழிற்படக்கூடிய ஈர்ப்பு விசையை கேட்கிறாங்க. அதாவது பூமியால் வழங்கப்படுற ஈர்ப்பு விசையை கேட்கல, இந்த திணிவுகளுக்கு இடையில தொழிற்படுற ஈர்ப்பு கவர்ச்சி விசை என்னங்கிறதா முதலாவது கேள்வி. உங்களுக்கு தெரியும், 300 கிலோகிராம இந்த 400 கிலோகிராம் இப்படி கவரும், 400 இந்த 300 இப்படி கவரும். இங்க தொழிற்படுற விசை உண்மையில எப்படிப்பட்டது? சமனும் எதிருமானது. சோ F சமன் G M1 M2 கீழ் R வர்க்கம். சோ G பாத்தீங்களா இருந்தா 20 கீழ் 3 போடுறேன், 10 சய 11. ஒரு திணிவு 300, அடுத்த திணிவு 400. R வேறாக்கம் 20 சென்டிமீட்டர். அப்ப 20 தர 10 சய 2 மீட்டர், அதுல வர்க்கம். ஒழுங்கா பிரதியீடுகளை செய்யணுமா? அதான் சொன்னேன், இந்த பாடத்தில் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் நான் பார்த்த வகையில சொல்ற வகையில இந்த சுருக்கல் மட்டும்தான். வேறபடி உண்மையிலே வந்துட்டு ஈஸியான ஒரு பாடம் பிள்ளை, மிஸ் பண்ணிட்டுறாதீங்க. அழகா ஒரு எஸ்ஏ கேள்வி வந்தா 100% நீங்க செய்யக்கூடிய ஒரு பகுதி. தெளிவா படிச்சீங்களா இருந்தா 100% செய்யலாம். மிஸ் பண்ணிட்டுறாங்க இந்த பாடத்தெல்லாம். ரைட். இப்ப பாருங்க, 20 வர்க்கம் 400. நம்ம டைரக்டா எப்படி சுருக்கிறேன், இங்க 3ம் இங்க 3ம் போயிடும். ரைட். அப்ப 20 10 சய 11. இங்க 100 இருக்குது, 10 சய 2 வர்க்கம் 10 சய 4. அங்கால வந்தா 10 4, அதோட 2 பெருக்கப்பட்டா கூட்டுப்பட்டா 16. எல்லாம் சரியான்னு பாருங்க. 20 10 சய 11, 3 3 வெட்டுப்பட்டு 100 வரும். 10 சய 2 வர்க்கம் 10 சய 4, மேலுக்கு வந்து 10 4, 4ஓட இந்த 2 கூட்டுப்பட்டா 16. 20 வர்க்கம் இங்க 400 வெட்டுப்பட்டு. அப்ப என்ன? 20 தர 10 சய 5 நியூட்டன் இல்லையா? அதாவது 2 தர 10 சய 4 நியூட்டன் என்று வரும். சரியா? வந்தீங்க பாருங்க, 2 தர 10 சய 4 நியூட்டன் ஈர்ப்பு கவர்ச்சி விசையில இருக்கும். ஓகே, அடுத்தது இரண்டாவது என்ன கேட்கிறாங்க, இந்த இரண்டு திணிவுகளுக்கு இடையில இந்த இரண்டு திணிவுகள்ல தொழிற்படுற எல்லை உராய்வு விசை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இது வந்துட்டு மெக்கானிக்ஸ்ல நீங்க படிக்கக்கூடிய ஒரு விடயம் இல்லையா? எல்லை உராய்வு விசை. சோ எல்லை உராய்வு விசைக்கு சமன்பாடு F சமன் மியூ இன்டு ஆர், எல்லை உராய்வு குணகம் அல்லது நிலையியல் உராய்வு குணகம் இன்டு செவ்வன் மருதாக்கம். சோ 300 கிலோகிராமுக்கு இந்த சமன்பாடை நம்ம அப்ளை பண்ணுவோம். 300 கிலோகிராமுக்கு பயன்படுத்தினால் உராய்வு குணகம் 0.01 ஆர். இந்த 300 பொறுத்த வரையில இதுல நிறை 3000 நியூட்டன் எம்ஜி. அப்ப செவ்வன் மருதாக்கம் எவ்வளவுதான்? 3000 இல்லையா? செவ்வன் மருதாக்கம் 3000 பெருக்கின மாதிரி இருந்தால் 30 நியூட்டன் என்று வரும். சோ 300 கிலோகிராம்ல உராய்வு விசை 30 நியூட்டன். அதே மாதிரி 400 கிலோகிராம் எடுத்தீங்கன்னா சும்மா பார்த்து போட்டே சொல்லலாம், அதே உராய்வு குணகம். இது 300க்கு 30, அப்ப 400க்கு 40 நியூட்டன் தானே? எல்லை உராய்வு விசைகள் ஒவ்வொரு திணிவுலையும் எவ்வளவு தொழிற்படும், எல்லை உராய்வு விசை எவ்வளவுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ரைட். அடுத்த கேள்வி என்ன?
அடுத்த கேள்வி, ஒவ்வொரு திணிவிலும் தொழிற்படும் உராய்வு விசை யார்? நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லை உராய்வு விசையை கேட்டேன். உங்களுக்கு தெரியும் எல்லை உராய்வு விசைங்கிறது என்னதுக்காக பயன்படுத்தப்படுற? எல்லை உராய்வு விசைங்கிறது ஒரு குற்றி, ஒரு பொருள் ஒரு மேற்பரப்புல இயங்குமா இயங்காதா, ஒரு விசையை கொடுக்கக்குள்ள ஒரு பொருள் இயங்குமா இல்லையாங்கிறத டிசைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணப்படுறதா எல்லை உராய்வு விசை. சரியான? சோ இந்த எல்லை உராய்வு விசையை வச்சு ஸ்டாட்டிக்ஸ் ஃபிரிக்ஷன் மேக்சிமம் பர்மனன்ட், இந்த எல்லை உராய்வு விசையை வச்சு நாம என்ன செய்யறல்ல அப்படின்னு பாத்தீங்களா இருந்தால், உராய்வு விசையோட பருமன் இவ்வளவு ஒன்று சொல்ல மாட்டோம். இது இயங்குமா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிற ஒன்றுதான். ஆக உங்களுக்கு தெரியும் இந்த குற்றிகளுக்கு இடையில தொழிற்படுற ஈர்ப்பு கவர்ச்சி விசை 2 தர 10⁴ நியூட்டன். சோ 2 தர 10⁴ நியூட்டனுங்கிற கவர்ச்சி விசை தொழிற்படக்குள்ள இந்த திணிவுகள் இயங்குறதுக்கான சந்தர்ப்பம் வருமா? இந்த 300 கிலோகிராம் இயங்கணும்னால் 30 நியூட்டனை விட பெரிய விசையை கொடுக்கணும். எல்லை உராய்வை விட பெரிய விசையை கொடுக்கணும். 400 கிலோகிராம் இயங்கணும்னா 40 விட பெரிய விசையை கொடுக்கணும். எல்லையை விட பெரிய விசையை கொடுக்கணும். ஆக 2 தர 10⁴ தான் இங்க தொழிற்படுவதுண்டா, உராய்வு விசை 2 தர 10⁴ தான். உராய்வு விசை 2 தர 10⁴ தான். சோ மொத்தத்துல இந்த இரண்டு குற்றிகளும் என்ன செய்யாது? இயங்காது. விளங்காதா? விளங்குதா இல்லையா? ஏன்னா 2 தர 10⁴ நியூட்டன் விசையை நாம கொடுக்கக்குள்ள இயங்க வாய்ப்பு இல்லையே. உராய்வு வந்துட்டு 30 எல்லை உராய்வு. அப்ப எல்லை உராய்வு 30 அறிவுக்குள்ள நீங்க ஒரு சின்ன ஒரு வெரி ரொம்ப சிறிய ஒரு விசையை கொடுக்குறீங்க. இந்த விசையை நீங்க கொடுக்கணும், இது இயங்காதுன்னா இப்ப கரண்டா இந்த இங்க தொழிற்பட்டு கொண்டிருக்கிற கரண்டி அந்த இடத்துல தொழிற்பட்டு கொண்டிருக்கிற விசை என்னன்னா, நீங்க வழங்குற விசைக்கு சமனும் எதிருமான ஒரு விசை. முப்பதுன்னு அடிச்சுடுறல. ஸோ அழகா செப்பரேட் பண்ணி தான் அந்த கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன். இந்த கேள்விக்கு விட இந்த 3வது கேள்விக்கு 2 திணிவிலையும் தொழிற்படுற உராய்வு விசை 2 தர 10⁴ நியூட்டன் தான். ரைட். இப்ப நாம அடுத்த ஒரு கேள்விக்குள்ள வரலாம். அடுத்த ஒரு கேள்வி, உங்களோட டியூட்ல 6வது கேள்வி எடுங்க. 6வது கேள்வி. டியூட்ல 6வது கேள்வி எடுத்து செய்யுங்க. ஒரு முக்கியமான கேள்வி அது. இதுக்கு ரிலேட்டடான பாஸ் பேப்பர் கேள்வி இருக்குது.
ஓகே. நான் வந்துட்டு ஒவ்வொரு கேள்வியையும் தந்து போட்டு ஒரு டைம் ஒன்று தாரதுக்கு காரணம், நேரடி கிளாஸுகளா இருந்தா நான் வந்துட்டு என்ன செய்வேன்னால் இறங்கிட்டு போய் செக் பண்ணி பார்ப்பேன் என்ன மாதிரி விட எடுக்கிறீங்கன்னு சொல்லி. இங்க நம்ம செக் பண்ணிக்க இயலாது. நீங்க வந்துட்டு சில பேர் வந்துட்டு விடைய அனுப்புறீங்க, அதைத்தான் பார்த்து நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயம் விளங்குதுங்கிறது டிசைட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்துட்டு சும்மா படிப்பிச்சு கொண்டு போக இயலாது. எனக்கு வந்துகிட்டு உங்கள்கிட்ட இருந்து சில அவுட்புட்டுகளை நான் அவதானிக்கணும். அப்ப நீங்க விடைகள் எடுத்து அந்த ஆன்சரை வந்துட்டு என்ன செய்யுங்க, எனக்கு சாட்ல வந்துட்டு அனுப்பி விடுங்க. சில பேர் அனுப்புறீங்க, சில பேர் அப்படியே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், அந்த விடைகளை நீங்க வந்துட்டு அனுப்புங்க. அப்பதான் அந்த அந்த இன்டராக்ஷன் வந்துட்டு முக்கியம். லைவ் கிளாஸா இருந்தா, பிசிக்கல் கிளாஸா இருந்தா எனக்கு ஒரு இஷ்யூ இல்லை இல்லையா? கேள்வியை தந்து கொண்டு எனக்கு பொதுவான வழக்கம் ஒன்று இருக்குதுன்னா இறங்கி கொண்டு நான் செக் பண்ணுவேன். ரெண்டமா நான் பார்த்துட்டு வருவேன், இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. அதை வச்சுட்டு அடுத்த இதே மாதிரி ஒரு கேள்வி கொடுக்குறையா, அல்லது வேற என்ன இன்னொரு டைப்பான கொஸ்டின்ஸ் செய்யறையாங்கிறதெல்லாம் டிசைட் பண்றது நீங்க கொடுக்குற அவுட்புட், உங்களோட என்ன உங்கள்கிட்ட இருந்து வர பெர்ஃபார்மன்ஸை வச்சுதான். ஸோ நீங்க வந்துட்டு விடைகள் அனுப்புறதும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறை. ஏன்னா உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தான் நான் இங்க இருக்கிறேன். இப்ப நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளல, அதுல தெளிவில்லைன்னா அந்த படிப்பிக்கிற அந்த கற்றல்ல வந்துகிட்டு ஒரு என்ன ஒரு ஒரு எஃபிஷியன்சி இருக்காது. அப்ப அந்த கற்றல்ல வந்துட்டு அந்த கற்பித்தல்ல வந்துட்டு ஒரு எஃபிஷியன்சி இருக்கணும்னா சரியான ஒரு இன்டராக்ஷன் ஒன்று இருக்கணும். இது ஒரு ஆன்லைன் கிளாஸா இருந்தாலும் அந்த இன்டராக்ஷனை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது. கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்க, விடைகள் இல்லையா, அல்லது வந்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்குதா, நான் சொன்ன மாதிரி டவுட்டை நீங்க ஷேர் பண்றதா இருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்புக்குள்ளால நீங்க வாய்ஸ் மூலமா கேட்கிறதா, ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யுங்க வந்துகிட்டு இன்டராக்ட் பண்ணி கொண்டிருங்க, படிச்சு கொண்டிருங்க. அதெல்லாம் முக்கியம். சும்மா எனக்கு உங்களை யாருன்னே உங்களை தெரியாது எனக்கு இல்லையா? ரைட், நான் வந்துட்டு இந்த பாட்டுக்கு படிப்பிச்சுட்டு போகலாம். நான் என்னத்தை எதிர்பார்க்கிறேன்னா எங்கள்கிட்ட படிக்கக்கூடிய பிள்ளைகிட்ட இருந்து ஒரு பெஸ்டான ஒரு அவுட்புட் வரணும். ரைட், உங்களோட முகம் கடைசி வரைக்கும் தெரியாம நீங்க ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க யாருன்னே தெரிய போறது இல்லைன்னு இருந்தாலும் எங்கள்கிட்ட படிச்ச பிள்ளைகிட்ட இருந்து நல்ல ஒரு அவுட்புட் வரணும். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி கட்டாயம் என்ன செய்யுங்க, ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு விடயம், அந்த ஹீட் படிப்பிச்ச பகுதியில ஹீட் தியரி கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய அப்டேட் உண்டு. நான் வந்துட்டு உங்களுக்கு ஹீட்டோட சம்பந்தப்பட்ட சில வீடியோஸை வந்துகிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இன்னும் சில வீடியோஸ் வந்துட்டு ஷேர் பண்ணப்படும். ஹீட்டுக்குரிய தியரி கிளாஸ் ஒரு சம்பந்தப்பட்ட சில மேலதிகமான சில விடயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம் நடைபெறும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்க அந்த எக்ஸாம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக் எண்டில் அல்லது நெக்ஸ்ட் வீக் வந்துக்கிட்டு ஹீட் முழுவதையும் உள்ளடக்கின ஒரு எக்ஸாமா அது இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல வந்துட்டு MCQ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ இது மூணுமே உள்ளடக்கப்படும். மூணையும் உள்ளடக்கின ஹீட் எக்ஸாம் இருக்குது. கட்டாயம் ஒழுங்கா படிச்சு ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ளுங்க. ஸோ ஹீட்டுக்குரிய ஸ்டூடெண்ட்ஸ் சரியான இப்போ நம்ம படித்த தியரியை வந்துட்டு நீங்க சரியா மீட்டி கொண்டு அந்த எக்ஸாம் நீங்க சரியா செய்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு விளங்கும். அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனை இன்ஷால்லா 7 மாதம் வரைக்கும் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். ரைட், இப்ப வருவோம் கேள்விக்கு. என்ன, ஒரு கேபிட்டல் M திணிவுடைய கோளொன்றின் நடுப்புள்ளியிலிருந்து டி தூரத்தில் M0 புள்ளி திணிவு வைக்கப்பட்டிருப்பதை ஒரு காட்டுகின்றது. M0ற்கு எம்மினால் வழங்கப்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசை F ஐ குறிப்பிடுவது அப்படின்னு சொல்லி 3 விடைகளை தந்திருக்கிறாங்க. ரைட், கவனிங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நியூட்டன் உண்மையிலேயே நமக்கு அறிமுகப்படுத்தின சமன்பாடு Gm1 M2 R வர்க்கம்ங்கிற இந்த சமன்பாடு புள்ளி திணிவுகளை பத்தி பேசுற சமன்பாடு. அதாவது M1 M2ங்கிற 2 புள்ளி திணிவுகளுக்கு தான் உண்மையா இந்த சமன்பாடு அவர் சொன்னது. அதை நாம நினைச்ச மாதிரி எல்லா திணிவுகள்லையும் எல்லா இடத்திலையும் சும்மா கொண்டு போய் அப்ளை பண்ண முடியாது. சோ அதை நீங்க விளங்கி கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வி. இதே மாதிரி கேள்வி அப்படியே 50வது கேள்வி அணிஞ்சிருக்கிறாங்க, ஃபைனல் பேப்பர்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. அதாவது இப்ப இந்த கேபிட்டல் M திணிவுடைய கோட் இங்க இருக்கக்குள்ள இந்த M0ங்கிற ஒரு திணிவு இந்த இடத்துல இருக்குதுன்னா முதல் சரியா
சில பேர் உடனே என்னத்தை யோசிக்கிறீங்கன்னா, இந்த கோளோட ஈர்ப்பு மையம் இந்த இடத்துல இருக்குது, இந்த கோளோட ஈர்ப்பு மையம் இங்க இருக்குமாம். அப்ப இந்த ஈர்ப்பு மையத்துக்கு இது கிடைப்பட்ட தூரம் டி தானே. அப்ப விசை என்னன்னு கேட்டா ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டி, அப்ப டி வர்க்கம் அப்படின்னு அடிச்சு விடுறீங்க. நாம எங்கேயாச்சும் சொன்னையா ஈர்ப்பு மையத்துக்கு இடைப்பட்ட தூரம் சொல்லி இந்த தூரத்தை சொன்னையா? நாம் முதலாவது நம்ம சொன்ன திணிவுகளை புள்ளி திணிவு. அடுத்தது ஈர்ப்பு மையத்தை நீங்க எப்படி யோசிக்கலாம்? ஈர்ப்பு மையம்ங்கிறது ஈர்ப்பு விசைகளோட விளையுள் தானே. அப்ப ஈர்ப்பு மையத்தை வச்சு நீங்க எப்படி யோசிக்கிற? சோ கவனிங்க, புள்ளி திணிவுகளுக்கு தான் இந்த சமன்பாடு. அப்ப நீங்க கோளுக்கு நீங்க டைரக்டா இந்த சமன்பாடு அப்ளை பண்ண இயலாது. இப்படி அப்ளை பண்ண இயலாம். ஒருவேளை இந்த இடத்த கேபிட்டல் எம்ங்கிற ஒரு புள்ளி திணிவும் இந்த இடத்துல ஸ்மால் எம் நோட்டுடைய ஒரு புள்ளி திணிவும் இருந்திருந்தால் நாம சொல்லலாம், இந்த கேபிட்டல் எம் ஆல இந்த ஸ்மால் எம் நோட்டுக்கு வழங்கப்படுற விசை ஜி கேபிட்டல் எம் எம் நோட் டி வர்க்கம் சொல்லி இருக்கலாம். எப்ப இது ரெண்டு புள்ளி திணிவா இருந்திருந்தா. ஆனா இதான் புள்ளி இல்லையே, ஒரு கோணு. அப்ப நம்ம எப்படி சமன்பாடு கண்டுபிடிக்கிறது? அது எப்படி விசையை நம்ம கண்டுபிடிக்கிறது? சோ நீங்க என்ன செய்யணும்டா, இந்த கோளை புள்ளி திணிவாக உடைச்சி யோசிக்கணும். சோ நான் மெக்கானிக்ஸ் படிப்பிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், மெக்கானிக்ஸ் தியரி கிளாஸுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், ஈவன் நாம ஈர்ப்பு விசையை படிப்பிக்கக்குள்ள, ஈர்ப்பு மையத்தை மெக்கானிக்ஸ்ல படிப்பிக்கக்குள்ள கூட உங்களுக்கு நான் ஈர்ப்பு மையத்தை எப்படி அறிமுகப்படுத்தினால், ஒரு கோளை எடுத்து சின்ன சின்ன திணிவுகளாக உடைச்சி அந்த ஒவ்வொரு கோளோட சின்ன சின்ன திணிவுக்கும் பூமி வழங்குற ஈர்ப்பு விசையை வச்சு அதுல விளையுள் விசையை கொண்டுதான் ஈர்ப்பு மையத்தை அறிமுகப்படுத்தினேன். என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன், ஒரு கோளோட ஈர்ப்பு மையத்தை மெக்கானிக்ஸ்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்குள்ள நம்ம என்ன செஞ்சேன், அதை சின்ன 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 திணிவா உடைச்சி ஒவ்வொரு சின்ன திணிவையும் பூமி கவரும்டா அப்படின்னு சொல்லி அந்த கவர்ச்சி விசைகள்ல விளையுள் விசை தொழிற்படுற இடம் தான் ஈர்ப்பு மையம்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த ஸ்மால் எம் நோட்டுக்கு இந்த கேபிட்டல் எம்ங்கிற கோல் வழங்குற விசையை யோசிக்க போனா இந்த கோலை நீங்க சின்ன சின்ன திணிவா உடைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்த ஒரு சின்ன ஒரு புள்ளி திணிவு இருக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த புள்ளி திணிவு இந்த ஸ்மால் எம் நோட்டுக்கு வழங்குற விசை எப்படி வரும்? இந்த புள்ளி திணிவு இந்த ஸ்மால் எம் நோட்டை இப்படி கவரும். இந்த இடத்துல இருக்கிற புள்ளி திணிவு இந்த ஸ்மால் எம் நோட்டை இப்படி கவரும் இல்லையா? இந்த இடத்துல இருக்கிற புள்ளி திணிவு இந்த ஸ்மால் எம் நோட்டை இப்படி கவரும். இங்க இருக்கிற புள்ளி திணிவு இப்படி கவரும். இங்க இருக்கிற புள்ளி திணிவு இப்படி கவரும். இங்க இருக்கிற புள்ளி திணிவு இப்படி கவரும். இந்த இடத்துல இருக்கிற புள்ளி திணிவு இப்படி கவரும். சோ நல்லா யோசித்து பாருங்க, இந்த கேபிட்டல் எம் திணிவு முழுவதும் ஒரே தூரத்திலேயே இருக்குது. சரியா நடுவுல இருக்கிற திணிவு மட்டும்தான் புள்ளி திணிவுல இருந்து டி தூரத்தில் இருக்குது. மற்ற ஏனைய புள்ளி திணிவுகள் எல்லாமே இந்த டியை விட பெரிய தூரத்தில் இருக்குது. இந்த டியை விட ஏனைய திணிவு எல்லாமே பெரிய தூரத்தில் இருக்குது. சோ தூரம் பெரிசா இருந்தால், ஈர்ப்பு விதிக்கான சமன்பாட்டின் படி தூரம் பெரிசா இருந்தா விசை சிறிசா வரும் இல்லையா? அப்ப கேபிட்டல் எம் திணிவு முழுவதும் டி தூரத்திலேயா இருக்குது? இல்ல, கேபிட்டல் எம் திணிவுட மிகச்சிறிய ஒரு பகுதி மாத்திரம்தான் டி தூரத்தில் இருக்குது. ஏனைய திணிவுகள் எல்லாமே டிய விடவும் கூடின தூரத்தில தான் இருக்குது. அதனால இந்த கேபிட்டல் எம் ஆல இந்த எம் நோட்டுக்கு வழங்கப்படுகின்ற விசை, ரைட், இந்த கேபிட்டல் எம் முழுவதும் டி தூரத்துல இருக்கும்போது உண்டாக்குற விசையை விட எப்படி வரும்? சிறிசா வரும். அப்ப இந்த திணிவுல தொழிற்பட விளையுளான விசை ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் நோட்டின் கீழ் டி வர்க்கத்தை விட சிறிசா இருக்கும். என்ன சொன்னது? எப்படி யோசிக்கணும்? ஒரு திணிவை சின்ன 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 புள்ளி திணிவுகளா யோசிக்கணும். ஒவ்வொரு புள்ளி திணிவும் வழங்குற விசை அதோட திசையை யோசிக்கணும். அப்படி யோசிக்கக்குள்ள கேபிட்டல் எம்ல நிறைய திணிவுகள் டியை விட கூடின தூரத்துல தான் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்க மெக்கானிக்ஸ்ல சடத்துவ திருப்பம் படிக்கக்குள்ள கூட இந்த ஐடியாவை அப்ளை பண்ணிருப்பீங்க. மெக்கானிக்ஸ்ல சடத்துவ திருப்பத்துல கூட நான் சொல்ற இந்த ஐடியாவை நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா? சடத்துவ திருப்பத்துக்கு கூட இந்த ஐடியா வரும்.
அப்ப சின்ன சின்ன திணிவா உடைச்சு நீங்க யோசிக்கக்குள்ள நிறைய திணிவு டியை விட பெரிய தூரத்தில் இருக்குது, ஒரே ஒரு திணிவு மட்டும்தான் டியில் இருக்குது. அப்ப தூரம் பெருசா இருக்கிறதால விசை சின்னனா வரும். விளங்குதா? ஓகே, அடுத்து டைம் போய் கொண்டிருக்குது. சரியா? அப்ப விளங்கினிக்கு என்ன காரணம் நல்லா மறந்துடாதீங்க. எப்படித்தான் உடைச்சு யோசிக்கணும். புள்ளி திணிவுக்கு தான் நியூட்டன் சமன்பாடு, அதை வச்சுதான் நீங்க யோசிக்கணும். ரைட்? இதன் செய்யாதாக்கள் வேகமா இந்த விஷயத்தை கன்செப்டை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டு எனக்கு 7வது கேள்விக்கு கொஞ்சம் வேகமா செய்து கொள்வோம். 7வது கேள்விக்கு விடையை சொல்லுங்க. இது 7வது கேள்வியோட நாம் முடிச்சு கொள்ளலாம். 7வது கேள்விக்குரிய விடையை சொல்லுங்க. அதுவும் இந்த ஐடியாவை சரியா அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு தியரியை தெளிவா விளங்கணும் நீங்க முதலாவது. அப்ப நீங்க கான்ஃபிடென்ட்டா திங்க் பண்ணலாம். கான்ஃபிடென்ட்டா திங்க் பண்ணணும்னா தியரி கிளாரிட்டியா இருக்கணும். ஏழாவது கேள்விக்குரிய விட எப்படி வரும்? எஸ், பாருங்க என்ன கேக்குறாங்க. சீரான கேபிட்டல் எம் திணிவும் ஆரையும் உடைய வளையம் ஒன்றின் மையத்தில் புள்ளி திணிவு ஸ்மால் எம் வைக்கப்பட்டுள்ளது. வளையத்தினால் புள்ளி திணிவிற்கு வழங்கப்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசை யாது? வளையத்தினால் புள்ளி திணிவிற்கு வழங்கப்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசை யாது? கவனிங்க. இப்ப கேபிட்டல் எம் திணிவுடைய ஒரு வளையம், நடுவுல ஒரு ஸ்மால் எம் திணிவு, அப்படித்தானே? இங்க ஆரை வந்துட்டு ஸ்மால் ஆர். ஓகே, இப்ப இந்த ஸ்மால் எம் திணிவுக்கு இந்த வளையம் வழங்குற ஈர்ப்பு கவர்ச்சி விசை என்னன்னு கேட்டா, உடனே நீங்க என்ன செய்யணும்? இந்த வளையத்தை சின்ன சின்ன புள்ளி திணிவா யோசிங்க. நியூட்டன் நமக்கு அதைத்தான் சொல்லி போட்டு போயிருக்காது. இப்ப இந்த வளையத்தை சின்ன சின்ன புள்ளி திணிவுகளா உடைக்கிறேன். உதாரணமா இந்த இடத்த ஒரு திணிவு எடுப்போமே. உண்மையா வளையத்தை புள்ளி திணிவுகளா உடைக்கிறேன்னா ஒவ்வொரு துணிவா உடைச்சு யோசிக்கணும். ஒவ்வொரு சின்ன 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 சின்னனா வளையத்தை மொத்தமா யோசிக்கணும். இப்ப நான் இந்த வளையத்துல ஒரு சின்ன திணிவு, ஒரு துண்டை மட்டும் எடுக்கிறேன். இந்த சின்ன திணிவு இந்த எம் என்ன செய்யும்? தன்னை நோக்கி இப்படி கவரும் இல்லையா? இதே மாதிரி இந்த வளையத்துல இந்த இடத்துல இருக்கிற ஒரு சின்ன திணிவு இந்த எம் தன்னை நோக்கி இப்படி கவரும். இந்த திணிவிட தூரமும் இந்த திணிவிட தூரமும் சமன் தானே. அப்ப இந்த திணிவு வழங்குற இந்த இடத்துல இருக்கிற ஒரு வளையத்துல சின்ன திணிவு வழங்குற விசையும் இந்த சின்ன திணிவு வழங்குற விசையும் எப்படிப்பட்டது? சமனும் எதிர்மானது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு புள்ளி திணிவு இப்படி கவரும், இந்த இடத்துல இருக்கிற புள்ளி திணிவு இப்படி கவரும். சோ சமனும் எதிர்மானது. இந்த இடத்துல இருக்கிற ஒரு புள்ளி திணிவு இப்படி கவரும், இந்த இடத்துல இருக்கிறது இப்படி கவரும், இங்க இருக்கிறது இப்படி கவரும், இங்க இருக்கிறது இப்படி கவரும். இப்படி இந்த வளையத்தை சின்ன சின்ன திணிவா உடைச்சு யோசிக்கக்குள்ள எல்லா புள்ளி திணிவுமே மையத்தில் இருக்கிற இந்த திணிவை தன்னை நோக்கி கவர்ந்து இழுக்க போகுது. அப்ப எல்லாமே வழங்குற விசை சமனும் எதிருமாக இருக்கிறதால இந்த மையத்துல இந்த திணிவின் மீது தொழிற்படுகின்ற விளையுள் விசை பூச்சியமா இருக்கும். விளங்குதா? மையத்துல விளையுள் விசையா வரும், பூச்சியமா வரும். ரைட்? எனிவே திங்க் பண்ணி பாருங்க. ஐடியா, மெயின் ஐடியா வந்துட்டு ஒரு பொருளை சின்ன சின்ன புள்ளிகளாக உடைச்சு யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை நான் இந்த கிளாஸ்ல கடைசியா உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்றேன். ஸோ இதுல அடுத்த கட்டமான கேள்விகள், அடுத்த முக்கியமான நிறைய விடயங்களை பத்தி இன்ஷா அல்லாஹ் நம்மள அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். இது தொடர்பான டவுட்ஸ் நீங்க எனக்கு எதுவும் இருந்தால் அனுப்பிக்கொள்ளலாம். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.